பொழுதோட எங்கள் அம்மா முருங்கைக்காடு தண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போய் என்ன நினச்சாங்க தெரியல, அங்கேருந்து ஒரு சவுண்டு, தீபி அந்த விதைப்பையை எடுத்துக்கிட்டு வாமா அப்படின்னாங்க. சரி என்னன்னு தெரியலையே, எங்கே விதையை நட போகிறாங்க அப்படின்ட்டு நானும் எடுத்துகிட்டு போனாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து பாத்தியெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன். பாத்தி பிடிச்ச காட்டில் தாங்க வெண்டை விதையை நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் பிடிச்சது சும்மா சாதாரணமாக இப்படி பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இழுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த தோட்டத்தில் என்னென்னா, நமக்கும் சொரக்காய்க்கு ரொம்ப தூரம் போல இருக்குங்க. நம்ம சொர விதை போட்டாலே சொர விதையும் வந்து முளைக்கவும் மாட்டேங்குதுங்க. அப்படியே முளைச்சி வந்தாலும் பூ எடுத்து அது வந்து காஞ்சி போயிடுது, பிஞ்சாவும் இறங்கவும் மாட்டேங்குது, காயும் வைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு வீட்டு செலவுக்கு ஒரு காயாவது சமையலுக்கு கொடுக்கணும்னு பார்த்தா அதுவும் தர மாட்டேங்குது. எங்கள் அம்மா தண்ணி கட்டிக்கிட்டே பாத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னையே நடவு பண்ண சொல்லிட்டாங்கங்க. வெண்டை விதை கொத்துற விதை நீயே நடவு பண்ணிட்டு போ அப்படின்னாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே நான் தான் நடவு பண்ணேன். நானும் நல்லதாங்க நடவு பண்ணுவேன். நடவு பண்ணும்போது எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எட்டட்ட நடவு பண்ணி கிட்ட நடவு பண்ணாத, கீழே இறக்கி நடவு பண்ணு, இல்லைன்னா தண்ணி பாயலைன்னா அது முளைக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.